அப்பா வந்து பொண்ணுகிட்ட வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு வந்து பல் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அது வாதம் பண்ணிட்டு இருக்கு. அப்பாவுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த பொண்ணு வந்து பல் டாக்டருக்கு படிக்கிறது வந்து இஷ்டம் இல்லை. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு வராரு. வந்துட்டு என்ன பிரச்சனை, நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரே வாதமா நடந்துட்டு இருக்கு, யாருமே விட்டு கொடுக்க மாட்டேங்க, சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கேன், உங்க குடும்பத்து மேல எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு ஆங்காரு. உடனே அப்பா, பொண்ணு வந்து பல் டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப வாதம் பண்றா, எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஆங்காரு. உடனே பக்கத்து வீட்டு மாமா இருந்துட்டு, என்ன நல்ல விஷயம் தானே, பல் டாக்டர் எவ்வளவு பெரிய ஒரு டாக்டரேட் தொழில், இப்போ எல்லாத்துக்குமே பல் பிரச்சனை வருது, சின்ன பிள்ளையிலே பல்ல பிடுங்க வேண்டியிருக்கு, நல்ல வாய்ப்பு உள்ள தொழில் தான் அது, எதிர்காலம் நல்லா இருக்கும், டாக்டர் டாக்டர்னு எல்லாரும் பெருமையாக கூப்பிடுவாங்க, எதுக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, நல்ல ப்ரொஃபஸரை தானே அவங்க பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கு ஆங்காரு. உடனே அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு எவன்ட்டையும் பல்ல காட்டிட்டு நிற்கிறது எனக்கு பிடிக்கல, பல் டாக்டர்னா எல்லாத்தையும் இப்படி சரி அப்படி செய்யணும் பல்ல காட்டிகிட்டே நிற்கணும் அப்படின்னு சொன்னாராங்க. பார்த்தீங்களா, சே எப்படிலாம் யோசிக்காங்கன்னு. இவங்க இருக்கிற வரை உலகமே முன்னேறாது. அதுக்கப்புறம் ஒரு அருமையான தத்துவம், புத்தாண்டு தத்துவம் எழுதி வச்சுக்கிடுங்க. சீப்புக்கு பல் இருக்கு ஆனா கடிக்காது, செருப்புக்கு பல் இல்லை ஆனா கடிக்கி. பார்த்தீங்களா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நிறைகுடம் தழும்பாது. அதாவது எல்லாம் இருக்கிறவன் வந்து அமைதியா இருப்பாங்க, எதுவும் இல்லாதவன் தான் பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு கிடப்பாங்க. ஏன்னா தன்னை எல்லாரும் கவனிக்கணும்னு. தன்னை எல்லாரும் கவனிக்கணும்னா ஏதாவது சாதிக்கணும் இல்லையா, அல்லது 4 பேருக்கு நல்லதாவது செய்யணும். சும்மா அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா எவங்க கவனிப்பான்? கரெக்ட் தானே? இப்ப அழகான பாட்டை கேட்டுட்டு வாங்க, மீண்டும் சிரிப்போம் சிரிப்போம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம்.